வணக்கம். பெண்களின் பார்வையில் செல்லாத நோட்டு சிறப்பு விவாதத்துக்கு உங்களை வரவேற்கும் நான் சாரதா. ரூபாய் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று மத்திய அரசு கடந்த 8ஆம் தேதி அறிவித்திருந்தது. இந்த அறிவிப்பு பல்வேறு பொதுமக்களுக்கு பல்வேறு விதமான விளைவுகளை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் இந்த அறிவிப்பு பல்வேறு துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எந்த விதமான விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது, கடந்த 10 நாட்களை இந்த பெண்கள் எப்படி கடந்து வந்திருக்கிறார்கள் என்று அவர்களுடைய அனுபவங்களை அவர்களே பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி தான் இது. பல்வேறு துறையை சேர்ந்த பெண்கள் நம்மிடையே வந்திருக்கிறார்கள். மாணவர்கள் இருக்கிறார்கள், வங்கி ஊழியர்கள் இருக்கிறார்கள், இல்லத்தரசிகள் இருக்கிறார்கள், துப்புரவு பணியாளர்கள் இருக்கிறார்கள். பலர் நம்மிடையே வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய அனுபவங்களை தற்பொழுது நம்மிடையே பகிர்ந்து கொள்ளவிருக்கிறார்கள். மல்லிகாமா, நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு இந்த கடந்த 10 நாட்கள் எப்படி இருந்தது? இல்ல எப்பவும் போலதான் உங்களுக்கு இருந்ததா? மத்திய அரசினுடைய அறிவிப்பு வரதுக்கு முன்னாடி நீங்க எந்த மாதிரியான ஒரு இயல்பான வாழ்க்கையை இருந்ததுங்களோ அதே மாதிரியான நாட்களாக தான் இந்த கடந்த 10 நாட்களும் இருந்ததா? ஆஃபீஸில் கிளினிக் வேலை செய்கிறோம். எங்களுக்கு சம்பளம் கொடுத்து வாங்கி வந்த உடனே நாங்கள் வீட்டில் அந்த காசை எங்களால் மாற்ற முடியாதுங்கிற ஒரு அறிவிப்பு நைட்டுக்கு தான் எங்களுக்கு தெரியும். அந்த காசை வச்சுட்டு எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. நாங்கள் வாடகை கொடுக்கணும், அதை வச்சு தான் சாப்பாடு. ஒரு 500 ரூபா நோட்டை கொண்டு போனால் காய்கறியோ எதுவுமே எங்களால் வாங்க முடியல. இந்த அறிவிப்பு வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு சம்பளம் வந்துருச்சா? அது என்ன மாதிரி தாள்களை கொடுத்தாங்க உங்களுக்கு? எங்களுக்கு எல்லாமே 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்டாக தான் வந்தது. எங்கள் சம்பளத்தை வாங்கிட்டு எங்களால் ஒன்றுமே பண்ணவே முடியலை. ஆனால் அந்த பழைய நோட்டுகளை மாற்றுவதற்கு அரசாங்கம் பல்வேறு வசதிகளை சொல்லியிருக்காங்க இல்லையா? அங்கெல்லாம் நீங்கள் முயற்சி செய்யலையா? அங்கே உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சது? இல்லை, அது ஒரு வாரமாகவே எங்களால் முடியலை. இன்னும் முடியாமல் தான் இருக்குது. நாங்கள் வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவ்வளவு ஒரு இக்கட்டான சூழ்நிலை எங்களுக்கு. எந்த பகுதியிலேருந்து வரீங்க? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு இந்த கடந்த 10 நாட்கள் எப்படி இருந்திருக்கு? நான் 1000 விளக்கு பகுதி சூளைமேடு கிழக்கு நமச்சிவாயம் ஒரு குடிசை பகுதியிலேருந்து வரேன். அதாவது 7ஆம் தேதி 8ஆம் தேதி நைட்டு தான் அந்த நியூஸில் ஃப்ளாஷ் ஆகுது. அப்போவே மக்கள் மத்தியில் ஒரு பெரிய கொந்தளிப்பு. நான் வேறு ஒரு விஷயத்தில் இருந்துட்டு வீட்டை ரெண்ட போகிறேன், நியூஸ் பார்க்கலாங்க. எல்லாருமே ரொம்ப பரவாயில்ல பேசுனாங்க. இது ஏதோ வதந்தி அப்படின்னு தான் நான் நினச்சேன். அடுத்து அந்த நைட்டு போகும்போதே கடைகளில் வாங்கலை. சரி, கடையில் வாங்கலை, அட்லீஸ்ட் இப்போ ஆவின் பால் பூத்து கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான அந்த மாதிரியான விஷயங்கள், காதி கிராஃப்ட்டு, இல்லை ரேஷன் கடை, இல்லை சிசி பேங்க்கில் கூட இப்போ 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்டு வாங்க மாட்டேன்றாங்க. 2 நாட்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல்லேருந்து மெசேஜ் வருது, நீங்கள் 2 நாள் லேட்டாக கூட கட்டலாம், புது நோட்டு கட்டுங்கன்ட்டு. நாங்கள் வாங்கியிருக்கு 15,000 ரூபா சம்பளம். இது எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் போட்டால் 2000 ரூபா தருவாங்க. ஃபுல் எல்லா இந்தியன் பேங்க்கில் என்னுடைய அக்கௌண்ட் இருக்குது. அந்த ரோடு மொனவேர்லும் கூட்டம் இருக்குது. ஜனங்களுக்குள்ளே அடிச்சுக்கின்னு மாளாத குறையாக நிற்கிறதா இருக்குது. ஒரு அம்மா மயக்கம் வந்துட்டாங்க. நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் நான். ஏன்னா அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. நேத்திக்கு போனாக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, பணம் வரல, கேஷ் வந்தோடனே கிளியர் பண்ணுவோம், நேத்திக்கு வரைக்கும் எங்களுக்கு பேலன்ஸ் இருக்குன்றாங்க. அரசு அறிவித்தது தப்புன்னு சொல்கிறோமோ இல்லையோ, அறிவிச்ச மாதிரி பிளான் இருக்கணும்ல. ஒரு பேங்க்கில் இருக்க ஸ்டாஃபுங்க எக்ஸ்ட்ரா ஆளுங்க கான்ட்ராக்டரில் எடுத்து இந்த விஷயத்துக்கு இப்படின்னு பிரித்து விட்டு இருக்கலாம். அப்படி விட்டுருந்தால் மக்கள் கொஞ்சம் பாதிப்பாக இருக்க மாட்டாங்க. அடுத்தது சாதாரண ஜனங்களுக்கு தான் அன்றாட தேவைகளுக்கு பணம் இருந்தோம், கஷ்டப்பட்ட காசு வந்தோம், அதை பயன்படுத்த முடியாமல் போகிறது ரொம்பவும் துரதிர்ஷ்டமான விஷயமா இருக்குது. மக்களுக்கு நல்ல கோபம் இருக்குது அப்படின்றத நாங்கள் நேரடியாக பார்க்க முடியுது. நாங்கள் உட்பட அதில் பாதிப்பாக இருக்கோம். இன்னும் எங்கள் பசங்களும் நாங்கள் ஃபீஸ் கட்டலை. எப்போ முடியுதோ அப்போ தான் நாங்கள் கட்டுவோம். நாங்கள் ஸ்கூலுக்கெல்லாம் அப்படி தான் ஃபைட் பண்ணி தான் இருக்கோம். நாங்கள் அரசு இன்னும் கொஞ்சம் முன் தயாரிப்போட இருந்திருக்கணும் அப்படின்றத முன் தயாரிப்போட உடனடியாக 500 ரூபா 1000 ரூபாய் செல்லாதுன்னு சொன்னால் 7-8 தேதி, அதுவும் இது மாதம் கழிச்சு 25 தேதினாக்கா கையில் காசு இல்லாமல் இருப்பான். 7-8 தேதின்றதெல்லாம் கழுத்து மேலே கத்தி வச்சு குத்தாத ஒரு குறைய இந்த அரசு பண்ணியிருக்கு. இதில் யாருன்னா நடுத்தர ஏழை எளிய குடும்பங்க தான். இப்போ கட்டுமான தொழிலுங்க இல்லாமல் அப்படியே நீங்கள் அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தெரியும், 50-100 குடும்பங்கள் அப்படியே பட்னியோட வாழறவங்களா இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு நடவடிக்கை எடுக்கிறோன்ற பேரில் அதான் சொல்கிறாங்க. 86% 14%க்காக 86% மக்களை வஞ்சிக்கக்கூடிய விஷயத்த இந்த அரசு பண்ணியிருக்குன்றது தான் நாங்கள் உணர்வு ரீதியாக நம்புகிறோம். அரசுன்றதெல்லாம் அடுத்த கதை. ஆனால் உணர்வு ரீதியாக இவ்வளோ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றத நாங்கள் பதிவு பண்ண நினைக்கிறேன். ஆனால் கருத்துக்கள் மாறுபட்டு தான் இருக்குது. வெண்பா, கல்லூரி மாணவி, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு இந்த கடந்த 10 நாட்கள் ஏற்கனவே ரொட்டீனாக இருந்த அதே 10 நாட்கள் மாதிரி தான் இருந்ததா, இல்லை உங்களுக்கு ஏதாவது சேலஞ்சஸ் இந்த 10 நாட்கள் இருந்ததுன்னு சொல்வீங்களா? முதல் 2 நாள் ரொம்ப குழப்பமாக இருந்தது. ஏன்னா இது என்ன திட்டம்னே புரிஞ்சுக்கிறதுக்கு 2 நாள் ஆச்சு. யாருமே இது செல்லாதுன்னு சொல்லி வாங்கல. ஆட்டோலலாம் 500 ரூபா அப்படின்னா அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டால் செல்லாது இல்லைம்மா, அப்படியே தாங்க, அந்த மாதிரி ஒரு இதில் இருந்தது. அன்னைக்கு திட்டம் அறிவிக்கும் போது நான் ஊர்ல இருந்து ட்ரெயினில் வந்துட்டு இருந்தேன்.
ஃபர்ஸ்ட் இதை வதந்தின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஏன்னா எல்லாமே சோஷியல் நெட்வொர்க்கில் தான் வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் என்ன திட்டம்னே இது தெரியாமல் எல்லாருமே வந்து அரசை திட்ட ஆரம்பிச்சு ஃபுல்லாக சோஷியல் நெட்வொர்க்கில் வந்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிவிலலாம் ஃப்ளாஷ் பண்ணாங்க. அப்புறம் 2 நாள் முன்னாடி எனக்கு ரொம்ப சிக்கலாக இருந்துச்சு. ஆட்டோலாம் அந்த மாதிரி செல்லாது, ஒன்றும் செல்லாது அப்படின்னு சொல்லி 500 ரூபாய் அவங்களே வாங்குறதா இருந்தாங்க, இல்லைன்னா சில்லறை இருந்தால் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை, இப்போ பேங்க்ல வந்து 4000 ரூபாய் வந்து முதல்ல வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ 2000 ரூபாய் நோட்டு வந்து கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. நான் வந்து 3900க்கு செல்லான் எழுதி கொடுத்து அப்படி வாங்கிக்கிட்டேன் 2000 ரூபாய் நோட்டு. அப்புறம் வந்து 100 ரூபாய் நோட்டுன்ட்டு. அதுக்கப்புறம் அப்படி சகஜமாக தான் இருந்தது. எனக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, கியூவில் மட்டும் நிற்க வேண்டி இருந்துச்சு. ஏன்னா முதல் நாள் வந்து பேங்க் விடுமுறைன்னு சொல்லியிருந்தாங்க. என்கிட்ட வந்து இன்னொரு விஷயம், என்கிட்ட ஏடிஎம் கார்டு கிடையாது, பணத்தை தான் எடுத்து செலவழிச்சிட்டு இருக்கேன். ஸோ ஏடிஎம் கார்டும் இல்லாமலும் கூட வந்து இந்த 10 நாட்கள் வந்து ரொம்ப பெரிய சிரமம் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஸோ பேங்க்ல கொஞ்ச நேரம் கியூல நின்னது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை தாண்டி பெரிய வந்து சிக்கல் பேங்க்ல போனா டைம் ஆகும், பேங்க் ஒர்க்னாலே வந்து பாதி நாள் போயிடும். அதனால இது பெருசா இல்ல, உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு வெளியில வரிசையில நிக்கிறோம், அவ்வளவுதான். பட் நீங்க தினம் உங்களுடைய வீட்டிலிருந்து உங்க கல்லூரிக்கு போகிறதுக்கோ இல்ல மற்ற செலவுகளுக்கோ அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்றீங்க? போய் அந்த 3900 எடுத்துட்டு வந்தேன், அதுக்கப்புறம் ஒரு 2000 ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்தேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் வந்து செலவு பண்ணிக்கல. இப்போ ஏடிஎம் கார்டு இல்லாமல் கூட வந்து என்னுடைய கடந்த 10 நாட்களினுடைய ரொட்டீன் வந்து பாதிக்கப்படவே இல்லை. பேங்க்ல நம்ம எப்போ எந்த டிரான்சாக்ஷனுக்கு போனாலும் சில மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி தான் இந்த கடந்த 10 நாட்களும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது? நான் எப்படி என்னோட ரொட்டீன் தினசரி வாழ்க்கை ஓடுது அப்படின்னா, இது வரைக்கும் ஒரு 7-8 பேர்கிட்ட 100 ரூபாயா கடன் வாங்கியிருக்கேன். நீங்க என்ன வேலை செய்றீங்க? நான் வந்து ஒரு பிரைவேட் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வேலை பார்க்குறேன். என்னோட சேலரி வந்துருச்சு, ஆனால் அதை எடுத்து செலவு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கேன். ஏடிஎம் வாசல்லையும் ரொம்ப க்யூ நிற்கிது. அதுவுமே வந்து ஒரு 30 ஏடிஎம் ஒரு ஏரியாவில் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு ஏடிஎம்மில் தான் வேலை செய்யுது. அதுலேயும் பெரிய க்யூ, ஒரு 50 பேர் முன்னாடி நிற்கிறாங்க. போய் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நின்று எடுக்க முடியாத சூழ்நிலை. இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எனக்கு வந்து உடம்பு சரியில்லை. எனக்கு ஹாஸ்பிட்டல் போகிறது பிரச்சனை இல்லை, ஏன்னா நான் ஒர்க் பண்ணுற காலேஜ் வந்து ஹாஸ்பிட்டல் அஃபிலியேஷன்னால எனக்கு ஃப்ரீயாக வந்து போய் கன்சல்ட் பண்ணியாச்சு. ஆனால் மெடிசின் வாங்குறதுக்கு காசு இல்லை. இந்த அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன பிரச்சனைனா, என் கையில் வந்து 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டு இல்லை. ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா, என்னால் பணம் எடுக்கவே முடியல. என்னோட தினசரி செலவுக்கு காசு எடுக்க முடியல. நிறையா நான் டீ காஃபி குடிப்பேன், பால் வாங்குறத ஸ்டாப் பண்ணிட்டேன், வெறும் பிளாக் காஃபி தான் குடிச்சிட்ருக்கேன். அதுவே எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, அந்த மெடிசின் வாங்க என் கையில் காசு இல்லை. ஸோ என்னோடய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணுக்கு கால் பண்ணி வந்து எனக்கு மெடிசின் வாங்கணும், சுத்தமாக காசு இல்லை, வந்து கொடுங்கன்னு சொல்லி அவங்க கொண்டு வந்து ஒரு 200 ரூபாய் கொடுத்ததை வச்சு மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன் நான். பட் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்தே ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் வரை வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்ற லிமிட்டை கொடுத்துருக்காங்களே, உங்களால் எடுக்க முடியலையா? இல்லை, இப்போ வந்து எனக்கு ஒரு வருஷத்துக்கு 12 இது கேஷுவல் லீவ் தான் இருக்குது. ஸோ அது வந்து எல்லாமே எடுத்தாச்சு டியூ டு வேறு எதாவது ரீசனில். அது என்ன ப்ராப்ளம்னா, இப்போது நான் போய் நிற்கணும் அப்படின்னா எனக்கு ஆஃப் டே அட்லீஸ்ட் வேணும். ஆனால் ஆல்ரெடி எல்லா லீவும் எடுத்தாச்சு. காலேஜில் இப்போ கரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம் போயிட்டுருக்கு, அதனால் லீவ் தர மாட்டாங்க. ஸோ அதுதான் என்னோட லஞ்ச் டைமில் போய் எடுக்கணும் அப்படின்னா லஞ்சுக்கு முன்னாடி எனக்கு செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கான லீவ் ஒரு அரை நாள் என்னால் செலவு பண்ண முடியல. ஃபைனலாக 2 நாள் முன்னாடி எனக்கு ஒரு ஏடிஎம்மில் ஒரு க்யூவில் போய் நின்னேன். எவ்வளோ நேரம் ஆனாலும் நின்னணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 மணி நேரம் நின்று எடுத்தால் ஒரு 2000 ரூபாய் நோட்டு மட்டும்தான் எனக்கு கிடச்சிது. 100 ரூபாய் நோட்டு எதுவும் கிடைக்கல. அந்த 2000 ரூபாய் நோட்டு இன்னும் என்னால் எங்கேயும் மாற்ற முடியல. வண்டிக்கு பெட்ரோல் போடக்கூட நேற்று கூட இன்னும் ஒரு 100 ரூபா கடன் வாங்கி தான் என்னோடய வண்டிக்கு பெட்ரோல் போட்டிருக்கேன். ஏன்னா பெட்ரோல் பங்க்கில் கொடுத்தோம், அங்கேயே என்னால் மாற்ற முடியல. இந்த அரங்கில் நமக்கு வங்கி ஊழியர்கள் அதிகாரிகளும் இருக்காங்க, அவங்ககிட்டயும் பேசலாம். ஜலஜா மேடம், உங்களுக்கு இஷ்யூஸ் இன்னும் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து பெண்களாக இருந்து வங்கியில் பணியாற்றும் பொழுதும் உங்களுக்கு பணி சுமையும் அதிகமாக இருந்திருக்கும். அதே நேரம் பொதுமக்களாக இருந்து உங்களுடைய சில்லறையை மாற்றிக்க வேண்டிய தேவையும் இருந்திருக்கும். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் ஒரு தேசிய வங்கி ஊழியர். அந்த கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணின உடனே நெக்ஸ்ட் டே வந்து நோ பப்ளிக் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அன்றைக்கி எங்களுக்கு வந்து மார்னிங்லேருந்து சர்க்குலர் வருது, என்ன பண்ண போகிறோம் என்னங்கிறதுக்கு எங்களுக்கு கைட்லைன். வங்கிகளுக்கு எப்போ அறிவிப்பு வந்தது? நமக்கு வந்து பிரதமர் டிவியில் பேசும்போது தான் தெரிஞ்சது. வங்கிகளுக்கு எப்போ முறையான அறிவிப்பு வந்தது? உங்களுக்கான தயாரிப்பு ஏற்பாடுகள் உயர் நிலையில் எப்போ வந்திருக்கும்னு எங்களுக்கு தெரியாது. ஓவராலாக எல்லாருக்கும் அன்றைக்கி மார்னிங் ஆஃபீஸ் நாங்கள் வந்து போன உடனே நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும், நோட்டீஸ் போர்டில் எல்லா இன்ஃபர்மேஷனும் போடணும். அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ஈவினிங் வந்து கேஷ் சப்ளை பண்ண ஆரம்பித்தாங்க. இருக்கிற 500 1000 எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி எல்லாத்தையும் கரன்சி செஸ்ட்டு அனுப்பிச்சி விடணும்.
நியூ நோட்ஸ் வரும்னு சொன்னாங்க. ஆனால் அன்னைக்கு நைட்டு தான் வந்தது. நைட்டு வந்த நோட்ஸும் என்னன்னாக்க 2000 ரூபாய் நோட்டு, எல்லாமே 2000. ஒரே ஒரு 1 லேக்குக்கு, ஒரு பிரான்ச்சுக்கு 1 லேக்குக்கு வந்து 100 ரூபாய் நோட்டு. இதை வந்து நாங்கள் நெக்ஸ்ட் டே டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே நெக்ஸ்ட் டே நாங்களாம் ஆஃபீஸ்க்கு வரலாமா வேண்டாமாங்கிற ஒரு குழப்பத்துக்கே வந்துட்டோம். எப்படி நம்ம பப்ளிக்கை ஃபேஸ் பண்ண போகிறோம்? நெக்ஸ்ட் டே மார்னிங் சீக்கிரம் 1 hour முன்னாடியே பிரான்ச்சஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லோரும் நாங்கள் 1 hour முன்னாடியே ஓப்பன் பண்ணுறதுக்கு போனோம். ஆனால் பொதுமக்கள் எல்லாம் 1 hour முன்னாடி இல்லை, 5 மணி நேரம் முன்னாடியே வந்து பிரான்ச் வாசலில் ரோடு வரைக்கும் நிற்கிறாங்க. அதை பார்த்த உடனே எங்களுக்கெல்லாம் ஒரு பயம் வந்துடுது, எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம்? ஏன்னா ஸ்டாஃப் ஸ்ட்ரென்த்து அதே தான். ஆல் ஆஃப் எ சடன் ஒரே நாளில் ஸ்டாஃப் ஸ்ட்ரென்த்தை எக்ஸ்ட்ராவாக அஃப்கோர்ஸ் ரிட்டையர்ட் ஸ்டாஃபோட சர்வீசஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. ஆனால் முதல் நாள் எங்களால், ஏன்னா ஒரே கேயாஸ், குரூப் எல்லாம் கும்பலாக நிற்கிறாங்க, க்யூவில் நிற்கிறாங்க, க்யூவில் இருக்கிறவங்களுக்கு சண்டை. ஆனால் இப்போ இருக்கிற ஒரே ஒரு பாசிட்டிவ் எங்களுக்கு என்னன்னாக்க, சோஷியல் மீடியா பரவலாக இருக்கிறதுனால எல்லா ஜனங்களுக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் பாஸ் ஆகியிருக்கு. அதனால் அவங்க எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க, அது எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. ஆனால் நாங்கள் பெண் ஊழியர்கள் இந்த 10 நாளாக படுற கஷ்டங்கள் எங்களால் விவரிக்கவே முடியாது. குறிப்பாக பெண் ஊழியர்களுக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்கு? பெண் ஊழியர்களுக்கு முதல் 2 நாள் 3 நாட்கள் நாங்கள் 12 மணிக்கு தான் நைட்டு வீட்டுக்கு போனோம். மார்னிங் 9 o'clock பிரான்ச்சுக்கு வந்துட்டோம். 9லேருந்து கேஷ் அக்செப்ட் பண்ணி எங்களுக்கு அதுக்கப்புறம் மினிமம் ஒரு 5 to 6 hours ஆச்சு. பிகாஸ் மூட்டையாக கேஷ், அந்த மூட்டையாக இருக்கிற கேஷை கேஷியர் அப்படிலாம் கிடையாது, மேனேஜர்லேருந்து ஆரம்பித்து எல்லாருமே கவுண்ட் பண்ணுறது, சார்ட் பண்ணுறது, அதில் ஷார்ட் வரும், டெஃபினட்டாக டேலி ஆகாது, சிஸ்டத்துக்கும் ஹேண்டில் இருக்கிற கேஷுக்கும் டேலி ஆகாது. அதை முடித்து எங்களுக்கும் ஒரே டென்ஷன், டேலி ஆகுமாங்கிற டென்ஷன். ஃபஸ்ட்டு டே நாங்கள் எல்லாரும் ஒவ்வொரு பிரான்ச் ஒவ்வொரு மாதிரி, சில பிரான்ச்சஸ் மினிமம் மோஸ்ட் வந்து 10 o'clock தான் க்ளோஸ் பண்ணாங்க. சில பேர் ஒரு பிரான்ச்சஸ் வந்து 1 மணி 2 மணி எல்லாம் ஒர்க் பண்ணாங்க. 1 மணி 2 மணிக்கெல்லாம் பெண் ஊழியர்கள். அதுக்கப்புறம் சில பேர் வந்து ஹஸ்பண்ட் அழைச்சிட்டு போவாங்க, சில பேர் வேறு வழியில் ஓலா கேபு ஊபர் கேபு வச்சுட்டு அவங்களுடைய செக்யூரிட்டி ரொம்பவே பாதிச்சிருக்கு. அண்ட் அது முதல் 2-3 நாளைக்கு இந்த மாதிரி 12 மணி 1 மணி. அண்ட் எங்களுக்கு ஹாலிடேஸ் கிடையாது. போன வாரம் நோ வீக்கெண்ட், இந்த வீக் இந்த சண்டே எப்போ வரும் அப்படின்னு நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணி இன்றைக்கி அஃப்கோர்ஸ் இந்த அரங்கில் வந்து உட்காந்துருக்கோம். அதுக்கு ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். இந்த 10 நாளாக எங்களுடைய ஹெல்த்து ரொம்ப ஸ்பாயில் ஆகிடுது. ஆனால் இதில் ஒரு பெரிய அகெயின் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, பொதுமக்கள் எங்களுடைய கஷ்டங்களை நல்லா புரிஞ்சுட்ருக்காங்க. பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து எல்லாருக்கும் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்துட்டு போவாங்க. உங்களை பார்த்தா பாவமாக இருக்குங்க, கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி தருவாங்க, ஒருத்தர் வந்து குளுக்கோஸ் வாங்கி கொடுத்துட்டு போவாங்க, ஒருத்தர் ஒவ்வொரு மாதிரி. பொதுமக்கள் எங்களுடைய கஷ்டங்களை ரொம்ப புரிஞ்சிருக்காங்க. ஆனா இந்த சிரமங்கள் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், தற்காலிகமானதுதான் அப்படின்னு சொல்றீங்களா? அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். இது பரவாயில்ல, இதை கடந்து வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது பரவாயில்ல, கடந்து வந்துட்டோம். ஆஸ் இட் இஸ் 10 நாள் எப்படியோ கஷ்டப்பட்டு கடந்து வந்திருக்கோம். அந்த கஷ்டங்களுக்கு எங்களுக்கு என்னதான் ஓவர் டைம் பே பண்றாங்க, காம்பன்சேட் பண்ணா கூட அந்த கஷ்டங்களை யாருமே எதுவுமே காம்பன்சேட் ஆகாது. அகைன் எங்களுக்கு என்ன ஒரு பயம்னாக்க, இப்போ நெக்ஸ்ட் வீக் இன்னும் கரன்சி வர ஆரம்பிக்கல. 2000 மட்டும்தான் எங்களுக்கு சப்ளை பண்ணுறாங்க. வரவங்க எல்லாருக்கும் நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் வந்து 4000 4500 இன்க்ரீஸ் பண்ணினா கூட எங்களால் 500 கொடுக்க முடியல. ஏன்னா அதுக்கு எங்களுக்கு தேவை வந்து 100 ரூபாய் நோட்டு, இல்லை 50, 20, 10 சப்ளை இல்லை. நாங்கள் எல்லாருக்கிட்டையும் 4000 தான் அப்படின்னு தான் சொல்கிறோம். பட் ஜனங்க 2000 ரூபாய் நோட்டு தான் வாங்கிட்டு போகிறாங்க. அதையும் இப்போ 2000ன்னு குறைச்சிருக்காங்க. பட் அகெயின் சப்ளை வர ஆரம்பிச்சதுன்னா திருப்பி கும்பல் வரத்தான் வருவாங்க. இதில் நேற்றுக்கு எல்லாரும் இந்த சண்டே ஒர்க்கிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ தயவு செஞ்சு உங்கள் காலில் விடுறவங்க இந்த சண்டே ஒரு நாள் எங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்துருங்க அப்படின்னு தான் நாங்கள் எல்லா கஸ்டமர்ஸ்க்கு. வங்கி ஊழியர்களுடைய பிரச்சனைகள் தான் பல இடங்களில் பதிவு செய்யப்படாமல் இருந்தது, அதுவும் இந்த அரங்கில் பதிவு செஞ்சுருக்கீங்க. வெள்ளத்தின் பொழுது எப்படி வந்து மக்கள் ஒருத்தருக்கு உதவி செஞ்சுக்கிட்டாங்களோ அதே மாதிரி தான் இப்போ வந்து ஒருத்தர் கடன் கொடுத்துக்கிட்டு, நீங்க சொல்ற மாதிரி ஒருத்தர் இளைப்பாறுவதற்கும் உதவி செஞ்சுக்கிட்டு அந்த மாதிரியான சூழ்நிலை நம்ம சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ இந்த பிரச்சனை வந்து பொதுமக்களை வந்து கடுமையாக பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க, என்னுடைய ரொட்டீன் பாதிக்கவே இல்லைன்னு சொல்றவங்க இருக்காங்க, நம்ம வந்து ஆல்ரெடி கடந்து வந்துட்டோம், இந்த சிரமங்கள் கொஞ்ச நாளைக்கு தான் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. உங்களுடைய வாழ்க்கை கடந்த 10 நாட்கள் எப்படி இருந்தது? நீங்க என்ன பணி செய்றீங்க? அறிமுகப்படுத்திக்கோ. என்னோட பேர் பரிமலா. நான் இளந்தமிழகம் அப்படிங்கிற அமைப்பில் அரசியல் செயல்பாட்டில் இருக்கேன், முழுநேர அரசியல் செயல்பாட்டில். மறுநாள் நான் வந்து ஒரு அன்மேரிடு சிங்கிள் உமன். ஸோ மறுநாள் காலையில் எனக்கு காலையில் எழுந்தவுடனே பயங்கர தலைவலி. ஸோ ஒரு 500 ரூபா நோட்டு தான் என்கிட்ட இருந்தது. ஒரு டீ குடிக்கணும், இல்லை சில்லறை வேணும், டீ குடிக்கணும்னு சொல்லிட்டு நான் வெளியில் போனேன். ஏடிஎம்மில் நான் வந்து வழக்கமாக வாரத்துக்கு ஒரு முறை ஏடிஎம்மில் கொஞ்சம் பணம் எடுத்து அப்படி தான் செலவு பண்ணுற ஆள். கையில் நிறைய கேஷ் வச்சுக்கிறது இல்லை. வழக்கமாக போகிற ஒரு காய்கறி கடையில் போய் ஒரு 500 ரூபாய்க்கு சில்லறை கொடுப்பீங்களா
அப்படின்னு கேட்டப்ப இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் 1 மணி நேரம் தேடி அலைஞ்சு பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் நண்பருக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப தலைவலியாக இருக்குது, சில்லறையும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு, வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டில் தான் அன்றைக்கி ஃபுல் டே இருந்தேன். ஏன்னா கையில் காசு இல்லை, சாப்பிட முடியாது வெளியில் போய் எங்கேயும். அதனால் அவங்க வீட்லேயே தங்கியிருந்தேன் நான். அப்போ அங்கே அவங்க எப்படி மேனேஜ் பண்ணாங்க, ஏன்னா இந்த மாதிரி சிங்கிளாக இருக்கிற பர்சன்ஸ் வந்து இப்படி போய் அட்ஜஸ்ட் பண்ண இது நடந்திருக்கும் ஆக்சுவலாக. அப்போ அந்த ஃபேமிலியில் எப்படி அவங்க மேனேஜ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, அங்கே வந்து அவங்க பெண்கள் வந்து வீட்டில் சின்ன சின்ன சேமிப்பாக எடுத்து வச்சுருந்த கொஞ்சம் கொஞ்சம் காசு அதையெல்லாம் எடுத்து செலவு பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ இன்னும் ஒரு வாரமாகவே கூட வந்து பெண்கள் அவங்க தனியாக சேர்த்து வச்சுருந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி தான் வந்து மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய வேலை காரணமாக மதுரைக்கு ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது அப்பயும் 500 ரூபா நோட்டை தான் வச்சுட்டு போகிறோம். சென்னையிலேருந்து கிளம்பும்போது ஒரு டிக்கெட் வாங்குறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க, 500 ரூபா நோட்டு. ஆனால் மதுரையிலேருந்து திரும்பி வரும்போது ஒரு சண்டை போட வேண்டியதாக இருந்தது அந்த பஸ்ஸுக்கிட்ட. 500 ரூபா நோட்டை வாங்கிக்கோங்க, எங்கேயுமே வாங்க மாட்டேங்கிறாங்க, நாங்கள் எங்கே மாற்றவும் முடியல அப்படின்னும்போது சண்டை போட்டு அவங்கக்கிட்ட வந்து அந்த 500 ரூபா நோட்டுக்கு இது பண்ணோம். அதுக்கப்புறம் பெட்ரோல் போடுற இடத்துல போய் வண்டிக்கு பெட்ரோல் போடலாம் அப்படின்னா 500 ரூபாய்க்கும் பெட்ரோல் போடுங்க அப்படின்னாங்க. 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டால் டேங்க்கு கூட அந்தளவுக்கு கெப்பாசிட்டி இல்லையே அப்படின்னா வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஒரு 10 நாளாக வந்து மாற்றிட்டீங்களா, மாற்ற முடிஞ்சுதா? ஒவ்வொரு நாளும் ஒரு 500 ரூபா நோட்டையும் ஏதோ ஒரு கடையில் போய் ஏதோ ஒரு பேசி அப்படி தான் வந்து மாற்றி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி என்கிட்ட ஒரு 300 ரூபா இருக்குது. இந்த 300 ரூபா செலவாயிருச்சுன்னா திரும்ப நான் போய் ஏடிஎம்மில் போய் நிற்கணும், இல்லை யாருக்கிட்டையாவது கடன் வாங்கணும், இப்படி தான் ஏதாவது யோசிச்சுட்ருக்கேன் நான். மேம், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எங்கேருந்து வரீங்க? இந்த அறிவிப்பு உங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் எங்கே இருந்தீங்க? இந்த அறிவிப்பு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது? நீங்கள் இந்த 10 நாட்கள் எப்படி சமாளிச்சுட்டு வரீங்க? நான் சாதாரண ஒரு கான்ட்ராக்ட் டைப்பிஸ்ட் டிபி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன். இந்த அறிவிச்சதுக்கு முந்தின நாள் தான் நான் சேலரி வாங்கிட்டு வந்தேன். இப்போ யாருக்குமே சில ஆஃபீஸ்லலாம் 50 ரூபா நோட்டு 100 ரூபா நோட்டு அப்படி கொடுக்கறதில்ல, எல்லாமே 1000 ருபீஸு 500 ருபீஸ் தான் கொடுக்குறாங்க. நானும் அந்த மாதிரி தான் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். சரி, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போனால் கூட அங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்காம போயிடாதீங்க, இருந்தாலும் 500 வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு சேஞ்ச் எடுத்துகிட்டு வந்து மாற்றிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 2000 ரூபா எடுத்துகிட்டு போயிட்டு குழந்தைக்கு பால் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போனால் கூட 20 ரூபா பால் பாக்கெட்டுக்கு யார் 2000 ரூபாய்க்கு சேஞ்ச் தராங்க? எங்கேயும் அந்த மாதிரி தரதில்லை. இப்போ குழந்தைய வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீட்டில் ஏதாவது சேமிப்பு அப்படின்னு வச்சுருந்துருப்பீங்க இல்லையா? இப்போ அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்களா? இல்லை ஏதாவது ஒரு அவசர தேவைக்காக அந்த மாதிரி ஏதாவது சேர்த்து வச்சுருப்பீங்க, இப்போ அதுவும் வந்து உங்களுடைய தினசரி வாழ்க்கைக்கு அதையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்களா அந்த மாதிரி பணத்தை? அந்த மாதிரி சேர்த்து வைக்கிறதுலாம் இல்லை. கையில் நான் வாங்குறது 7000 சேலரி தான், அது எப்படி அதை சேர்த்து வைக்க முடியும்? வீட்டில் ஒரு மளிகை சாமான் வாங்கணும், பால் பாக்கெட் வாங்கணும், தினமும் அந்த மாதிரி வாங்குறதா இருக்குது. அந்த மாதிரி இருக்கும் போது சேர்த்து வைக்க முடியல. நீங்கள் எப்படி இந்த அறிவிப்பை பார்க்குறீங்க? ஏன்னா பலர் வந்து பல்வேறு கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்காங்க. குழந்தையோட லைனில் நிற்கிறதெல்லாம் கூட வந்து கஷ்டமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த அறிவிப்புக்கு என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுக்கிறீங்க? உங்களுடைய பார்வையில் இது எப்படி இருக்குது இந்த 10 நாட்கள்? 10 நாட்களாக கண்டிப்பாக எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும், கஷ்டம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக என்கிட்ட வந்து சேமிப்பு இருந்துச்சு. ஏன்னா ஆஸ் யூஷுவல் எப்பவுமே என் கையிருப்பு என்கிட்ட காசு இருக்கும் கண்டிப்பாக. நான் அதை வச்சு தான் நான் இந்த 10 நாளாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் கண்டிப்பாக பொதுமக்களுக்கு இது வந்து பெரிய கஷ்டம்தான், நான் இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனால் ஒரு நல்லதுக்காக இந்த கஷ்டப்படுறதுனால தப்பு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வியூவோ பாயிண்ட்டில் நான் சொல்கிறது. ஏன்னா வந்து ஒரு நல்ல விஷயத்தை தான் கொண்டு வர்றாரு அவர். கண்டிப்பாக எல்லா விஷயத்துலையும் எல்லா பக்கத்துலேயும் கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் இந்த ஒரு 50 நாள் கஷ்டப்படலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நல்ல விஷயத்தாக கொண்டு வர்றாரு. கண்டிப்பாக இந்த 50 நாளில் கஷ்டப்படலான்னு தான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இப்போ இவங்க எல்லாரும் சொன்ன கருத்துப்படி நான் வந்து ஒரு 500 ருபீஸ் மாற்றினேன், பழைய நோட்டே நான் மாற்றினேன். பட் லைனில் நின்று தான் மாற்றிங்களா? லைனில் நில்ல கிடையாது. ஆக்சுவலாக இப்போ நான் வண்டிக்கு வந்து பெட்ரோல் போட போனேன், எனக்கு 200 ரூபாய் பெட்ரோல் வேணும் சொன்னேன், போட்ட மாற்றி கொடுத்தாங்க. ஒரு சில கடையில் அக்செப்ட் பண்ணுறாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் வரவேற்கப்பட விஷயம் இது. ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம ஒரு 50 நாட்கள் கஷ்டப்பட்டாலும் இந்த 50 நாள் கஷ்டப்படலாம் மேடம், கண்டிப்பாக படலாம். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய சில்லறையெல்லாம் நீங்கள் மாற்றிட்டீங்களா? புதிய 2000 நோட்டு வாங்கிட்டீங்களா? அதை மாற்ற முடிஞ்சுதா உங்களுக்கு? நான் மயிலாப்பூர் பகுதியிலேருந்து வரேன். கணவர் ஒரு சாதாரண ஒரு சோஷியல் ஆர்கனைசேஷனில் வேலை பார்க்குறாரு. அவர் 10,000 ரூபா சம்பளம். ஒரு 5ஆம் தேதி வாக்கில் தான் அந்த பணம் கொடுத்தாங்க. இது 8ஆம் தேதி நைட்டு வருது.
மளிகை சாமான் வாங்குறதுக்கு போகும்போது, அதாவது ஏதோ கொஞ்சம் வாங்கி வச்சிருந்தோம், அந்த போன மாதம் வாங்கினதில் அந்த செலவு போயிட்டு இருந்தது. மறுநாள் வாங்க போனால் காலையில் போகும்போதே மளிகை கடையில் அந்த 500 1000 வாங்க மாட்டேன்ட்டாங்க. ஏதோ தெரிஞ்சவங்க அதை வாங்கிட்டு கொடுத்தாங்களே தவிர மற்ற தெரியாத கடைகளில் கிடையாது. எனக்கு டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ இந்த ஸ்வைப் பண்ணுறது அதெல்லாம் கிடையாது. 10,000 வந்தால் 10,000 மாதம் கண்டிப்பாக செலவு இருக்கும். பால் பாக்கெட் மாதம் ஒரு 1/2 லிட்டர் வாங்குகிறோம். அந்த 1/2 லிட்டருக்கு கார்டு போடுறதுக்கு அந்த பால்காரம்மா வந்து எனக்கு 500 1000லாம் கொடுத்துறாதீங்கம்மா, 650 ரூபாய் அப்படியே 100 ரூபாயா கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த 650 ரூபா மறுநாள் காலையில் 9ஆம் தேதி காலையில் கிடையாது. இன்னொருத்தருக்கு வயசானவங்களுக்கு நான் மாதம் ஒரு 1000 ரூபா அனுப்பிக்கிட்டு இருக்கேன் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து. அது போஸ்ட் ஆஃபீஸில் போய் இப்போ கவர்மெண்ட்ல எல்லாம் வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க, போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் மாற்றிக்கலான்னு சொல்கிறாங்க. அந்த 1000 ரூபாயை போட போனதுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் வாங்கலைன்ட்டாங்க. ஆனால் அங்கே அந்த 500 1000 மாத்திரம் க்யூ நிற்கிறாங்க. வாங்கிக்கிட்டு தானே இருக்கீங்கன்னு கேட்டேன். இல்லை, அதெல்லாம் வந்து ஆதார் கார்டு ஐடி கார்டெல்லாம் கொடுத்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி தான் நீங்கள் 500 1000 கொடுக்கணுமே தவிர மணி ஆர்டராக நீங்கள் அனுப்ப முடியாது. கவர்மெண்ட் தானே சார், நீங்கள் கவர்மெண்ட்டில் வாங்கி இதை கட்டி அனுப்பிடலாமே, என்னோட ஃபோன் நம்பரு அட்ரஸ் தரேன், அனுப்ப போகிறவங்களோட ஃபோன் நம்பர் அட்ரஸ் தரேன், அனுப்புங்களேன்னா வாங்கவே மாட்டேன், நீங்கள் இப்போ 1000 ரூபாய்க்கு 10 100 ரூபா நோட்டு கொடுங்க, நாங்கள் மணி ஆர்டர் வாங்கிக்கிறோன்னு சொன்னாங்க. என்னால் மணி ஆர்டர் அனுப்ப முடியல அந்த வயசானவங்களுக்கு. அந்த 2000 ரூபா நோட்டுக்கு நான் 200 ரூபா தான் பொருள் வாங்குறேன்னா 1800 ரூபா யாரும் திருப்பி தர்றது கிடையாது. அதனால சிக்கனமாக பார்த்து செலவு பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டோம். மத்திய அரசு வந்து ஒரு சில அறிவிப்புகளை ஒரு சில வசதிகளை வந்து அறிவிச்சிட்டாலும் அது வந்து முழுமையாக போய் சேரலை அப்படின்ற கருத்தை வந்து நிறைய பேர் பதிவு செஞ்சுருக்காங்க. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. உங்களால வந்து 2000 ரூபாய் நோட்டு புதிதாக மாற்ற முடிஞ்சுதா? அதை எங்கேயாவது சில்லறைக்கு வாங்க முடிஞ்சுதா? எனக்கு இப்போ அன்னைக்கு நைட்டு தான் தெரிஞ்சிச்சு சோஷியல் மீடியா மூலமாக. என்கிட்ட ஒரு 500 ரூபா நோட்டு இருந்துச்சு. நான் ரொம்ப பேனிக் ஆகிட்டேன் முதல்ல. உடனே போயிட்டு சரி அதுக்கு முதல்ல போயிட்டு தேவையே இல்லாத சாமானுங்க அதை போய் வாங்கிட்டு வந்தேன். மளிகை சாமான் அவசியம் இல்லை, ஆல்ரெடி வாங்க மாத்துறதுக்காக. அதுவும் அந்த நியூஸ் எப்படி இருந்துச்சுன்னா இன்னைக்கு நைட்டோட இது செல்லாது அப்படிங்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்தது. சரி இது செல்லாது போல இருக்கு, ஐயோ 1500 ரூபா அப்போ ரொம்ப பெருசாக தெரிஞ்சிச்சு எனக்கு. உடனே போயிட்டு சாமான் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு, மளிகை சாமான் வாங்கியாச்சு. அதுக்கப்புறமா பேங்க்கில் போய் காசு எடுக்கிறதுக்காக போகணும். பேங்க் பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கத்தில் ஃபுல்லாக ஜனம், எங்கேயுமே என்னால் போய் கொஞ்சம் நேரம் கூட நிற்க முடியல. ஏன்னா பொதுவாக நான் போகிற பேங்க் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். கியூவை பார்த்து 2 நாள் போயிட்டு திரும்பி வந்துட்டு 3ஆவது நாள் தான் என்னால் போய் எடுக்க முடிஞ்சிச்சு காசு. அதை 2000 ரூபா நோட்டு 2000 ரூபா நோட்டாக கொடுத்தாங்க. 4000 எனக்கு ஐடியா இல்லை. ஸோ 4000 ஃபில் பண்ணி கொடுத்தோம். 2000 ரூபா நோட்டு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் இன்னைக்கு வரைக்கும் அந்த 2000 நோட்டை மாற்றவே இல்லை. அதுவும் இல்லாமல் இவ்வளோ நாள் வாழ்நாளில் பண்ணாத ஒரு வேலை நான் பண்ணியிருக்கேன். தெருமுனையில் அண்ணாச்சி கடையில் போயிட்டு ஒரு சின்ன நோட்டு போட்டு கொடுத்துருக்காரு எனக்கு. சரிங்களா, இதுவரை உண்மையில நான் சொல்றேன், அண்ணாச்சியால வந்து அவரை வந்து நான் வந்து ரொம்ப நெக்லெக்ட் பண்ணுவேன். அவர் வந்து வீட்லயே வந்து சொல்லுவார், தண்ணி போடுவாங்க, கேன் தண்ணி போடுவாங்க, அக்கா எங்ககிட்டயே சாமான் வாங்குங்க பண்ணுங்கன்னுட்டு. நாங்கள் வந்து அவர் அங்கே வாங்குறது இல்லை, சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு தான் வந்து சாமான் வாங்குறது பொதுவாக. ஏன்னா குவாலிட்டி அது இது நிறைய விஷயங்கள் இருக்குது, பிடிச்ச பிராண்டு அப்படி இப்படின்னுட்டு. ஆனால் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணுறது அவர் தான். ஒரு சின்ன நோட்டு போட்டு கொடுத்துருக்காரு, எனக்கு சொல்லியிருக்காரு உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் நீங்கள் சாமான் வாங்கிக்கோங்க. சரி, பாவம் மனுஷனுக்கு நம்பிக்கை இருக்கும் போல இருக்கு, இதுக்கப்புறமா வந்து இது நிலைமை சீரானா கூட இவங்க நம்மகிட்டயே வாங்குவாங்க அப்படி. இப்போ பல துறையில் இருக்கக்கூடிய பெண்கள் இங்க இருக்காங்க, அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. நீங்க இந்த அறிவிப்பை எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆக்சுவலி நான் ஒரு இல்லத்தரசி தான். ஆக்சுவலி இது எப்படி இருக்குது அப்படின்னா, எங்கள் ஸ்டைல்லே சொல்லணும்னா மளிகை சாமான்லாம் பூட்டி வச்சுட்டு ஒரு பெரிய மெனு கொடுத்து இதை சமைச்சு கொடு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சில்லறை வந்து 500 1000 பிளாக் இது பேன் பண்ணிவிட்டு 2000 ரூபா கொடுத்து சில்லறை மாற்றி செலவு பண்ணுங்கன்னு எப்படி பண்ணுவாங்க? நார்மலாக ஒரு பெட்ரோல் போட போகணும், ஒரு கடையில் 200 ரூபாய்க்கு மளிகை சாமான் வாங்கினாலே 500 ரூபா கொடுத்தா தான் வாங்குவாங்க. குழந்தைங்க ஏதாவது கேட்டால் இல்லை இது வேண்டாம் இது வாங்கிக்கோங்க. ஒரு காய்கறி வாங்கலான்னு போனால் இந்த கடையில் வாங்கினா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஆனால் அங்கே காசு கொடுத்து வாங்கணும். நம்ம வந்து பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் போனால் கார்டு ஸ்வைப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போனால் அங்கே காய்கறி தான் சாக்குன்னு சொல்லி நல்லாவே இல்லை, காய்கறிலாம் அவ்வளோ மோசமாக இருக்குது. ஆனால் வேறு வழி இல்லாமல் அதான் வாங்கிட்டு வரும். இப்போ வந்து வாடகை நிலவேல நான் அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுற அன்றைக்கி தான் ஹவுஸ் ஓனர் வந்து ரெண்ட் வாங்கிட்டு போனார். அதை பார்த்தோன்னா வந்து 500 ரூபா செல்லலையே அப்படிங்கிறத விட அப்பாடா 26 நோட்டு போயிடுச்சு, 500 நோட்டு போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் தான் வந்தது. புவனேஸ்வரி, நீங்க சொல்லுங்க, ஒரு வங்கி ஊழியரா இருந்து இந்த அறிவிப்பை எப்படி பாக்குறீங்க? இது வந்து மேல்தட்டு மக்களுக்கு மட்டும்தான் வந்து வரவேற்கத்தக்கக்கூடிய அறிவிப்பா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பல்வேறு கருத்துக்கள் இந்த அரங்கில் வந்ததும் பாக்குறீங்க, நீங்க என்ன சொல்றீங்க? நான் வந்து நேஷனலைஸ் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறேன். என்னோட பிரான்ச் வந்து சவுகார்பேட்டில் இருக்குது, மின்ட் ஸ்ட்ரீட். அந்த இடம் எப்படின்னா ஐதர் ஓவர்
ரிச் வருவாங்க, இல்லாட்டி ரொம்ப அடிமட்டத்திலேருந்து வந்தவங்க வருவாங்க. 2 இதுக்கும் நடுவில் தான் நாங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். த வெரி நெக்ஸ்ட் டே எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்த வெரி நெக்ஸ்ட் டே 4000 பேர் வந்து நிற்கிறாங்க பிரான்ச்சில். அதுக்கான ஊழியர்கள் தேவையான அளவுக்கு ரெக்ரூட் பண்ணாங்களா? கிடையாது. அதுக்கான சிஸ்டம் இருக்குதா? நம்மளுக்கு மக்கள் இன்னும் வந்து அந்த காலத்தில் பேங்க்ல லெட்ஜரில் எழுதிட்டு இருக்கிறாங்கன்னு நினச்சாங்கன்னா ஐ எம் வெரி சாரி. இப்போ எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டுனா கம்ப்யூட்டர் இருக்கா ஃபஸ்ட்டு? கிடையாது. அந்த காசை கொண்டாந்து அவங்க எந்த விதத்தில் உழைச்சாங்க, எந்த விதத்தில் சேமிச்சாங்க, தப்பான வழியில் வந்த பணமும் வருது. ஆனால் நம்ம வந்து நாளைக்கு என் பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும், அல்லது என் பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்து தரணும் அப்படின்னு அம்மா வந்து அப்பாவுக்கு தெரியாமல் ஒளிச்சு வச்ச காசெல்லாம் வரும்போது நம்மளுக்கே வருத்தம் வெளியே வருது. நம்ம எக்ஸ்சேஞ்சுக்கு கொடுக்கறதுக்கு ஆஸ் தே செட் ஐ அக்செப்ட் 2000 ரூபா காசு தான் நாங்கள் வந்து 4000 ரூபாய் எக்ஸ்சேஞ்சில் கொடுக்குறோம். 4000 ரூபாயா 4500 ரூபாயா மாற்றினப்போ அந்த 500 ரூபா சேஞ்சு கொடுக்கறதுக்கு எங்ககிட்ட காசு இல்லை. கவர்மெண்ட்ல இருந்து காசு கொடுக்கறது ஃபுல்லாக 2000 ரூபாய் தாள் தான். இப்போ 2000 ரூபாய் தாளுடைய அவசியம் என்னங்கிறத பற்றி யாருமே சொல்லலை. 1000 500 பதுக்கி வைக்கிறாங்க. நான் அதை ஒழிக்கிறேங்கிறப்ப 2000 ரூபாய் தாளுடைய அவசியம் என்ன இருக்குது? வந்து மக்கள் வாங்குறப்ப சொல்றாங்க, மேம் இந்த செல்லாத 500 ரூபா 1000 ரூபாய் நோட்டும் 2000 ரூபாய் நோட்டும் எங்களுக்கு ஒன்னே தான், இதை நான் கொண்டு போய் எங்க நான் மாத்துவேன்? பேங்க் கிட்டயே சில்லறை இல்ல. லோயர் டினாமினேஷன் டெபாசிட் எல்லாம் வந்து அதிகமா இருக்கு இல்லையா? அப்ப அந்த வகையில இது வரவேற்கத்தக்கது நீங்க சொல்ல மாட்டீங்களா? நான் தான் சொல்றேன் இல்ல, வங்கியோட டெபாசிட் அதிகமா இருக்குது. அஃப்கோர்ஸ் அதிகமா இருக்கு, அதை யாராலையும் வந்து அப்ஜெக்ட் பண்ணவே முடியாது. ஆனா அதுக்கான அவுட்கம் நம்மளுக்கு என்ன இருக்குது? மக்களுக்கு வந்து 2000 ரூபாய் தாளை வச்சு நான் போய் ஒரு டீ குடிக்க முடியுமா மேடம்? 5 ரூபாய்க்கு இட்லி சாப்பிடணும், இட்லி வாங்க முடியுங்களா அப்படிங்கிறாங்க. நம்ம 2000 ரூபாய் தாளை வச்சுட்டு அவங்கள என்ன செய்ய சொல்றது? 2 நாள் 3 நாள்னா ஓகேங்க. இனிமேல் வந்து இந்த சிச்சுவேஷன் இப்படியே போச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனைங்க வரதுக்கு, அந்த பிரச்சனைகள் உருவாகிற இடம் பேங்க் கவுண்டர்ஸ், கேஷ் கவுண்டர்ஸாக இருக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. இல்லை, இப்போ இவங்க பேசக்கூடிய விஷயங்கள், இங்கே பல பேர் பதிவு செஞ்சிருக்கக்கூடிய கருத்துக்கள் என்னன்னா, எனக்கு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு எனக்கு வந்து சில்லறை இல்லை, டீ காசுக்கு எனக்கு சில்லறை இல்லை, இப்போ 50 நாள் நான் வந்து சாப்பாடு இல்லாமல் போனால்தான் வந்து நாடு முன்னேற முடியுமான்னு, இதன் மூலமாகத்தான் நீங்க வந்து இந்த திட்டத்தை வந்து அமுல்படுத்தணுமா அப்படின்ற கேள்வி வந்து பல பேர் முன்வைக்கிறாங்க. அது உண்மைதான். ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க்குக்கு போகணுன்னா தெரு தேடி போக வேண்டியதாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தெருவுக்கும் ஒவ்வொரு பேங்க் இருக்குது. இட்ஸ் நாட் அபவுட் யார்கிட்டையும் காசு இல்லாமலாம் இல்லை, காசு இருக்குது, பேங்க்குக்கு போனால் மாற்ற வேண்டிய வாய்ப்பு இருக்குது. அண்ட் பேங்க்ஸ் ஆர் ஆல்சோ ஒர்க்கிங் ஆன் வீக்கெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெறும் 9 மணிக்கெல்லாம் பேங்க்குக்கு போகணும், 5 மணிக்குள்ளே பேங்க்குக்கு போனால் தான் நம்மளுக்கு வேலை நடக்கும். ஆனால் இப்போது அவங்க சாட்டர்டேயும் சண்டேயும் ஒர்க் பண்ணி நம்மளுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க, இல்லைன்ட்டெல்லாம் இல்லை. அனதர் திங் இஸ், இதே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு ஃப்ளட்ஸ் வந்தது லாஸ்ட் நவம்பர். அப்போது யார்கிட்டையும் பணம் கூட இல்லை, வி லாஸ்ட் ஆல் த மணி. இருந்தாலும் நம்ம மேனேஜ் பண்ணிட்டு தான் வந்தோம். ஸோ ஒரு கவர்மெண்ட்டை முடிவு எடுக்கும்போது இவங்க தான் இந்த முடிவுக்கு ரீசன் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கப்போ நம்மளால் ஏற்றுக்க முடியல. ஆனால் ஃப்ளட்ஸ் வந்தப்போ நம்ம எல்லாருமே ஒத்துக்கிட்டோம். சோ நேச்சர் டிசாஸ்டர்ன்றது அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்குது. இயற்கையினால ஃப்ளட்னால அவங்க சொல்றாங்க, ஃப்ளட்டுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணினோம்னு சொல்றாங்க. ஃப்ளட்னால வந்து உயிரிழந்ததுக்காக செயற்கையா வந்து ஒரு கவர்மெண்ட் எடுத்த ஒரு முடிவினால எல்லாரும் வந்து மரணம் அடையணுங்கிறது அவசியம் கிடையாதுங்க. இயற்கையால வந்து அப்போ வந்து நிறைய இறப்புகள் வந்தது. பட் கவர்மெண்டோட டிசிஷன்ல இது அவங்க எடுத்த டிசிஷன் ரொம்ப நல்ல டிசிஷன். பட் அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஆயிருந்ததுனாக்க இந்த பிரச்சனை வராது. இன்னொன்று, அவங்க வந்து நம்ம நாட்டை வந்து அமெரிக்காவுக்கு நிகராக பேப்பர்லெஸ் கண்ட்ரியாக கொண்டு வரதுக்கான முயற்சி. ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் வந்து பேப்பர்லெஸ் கண்ட்ரியாக கேஷ்லெஸ் கண்ட்ரியாக கொண்டு வரணும். எல்லாமே கார்டு தான், பிளாஸ்டிக் மணி அப்படிங்கிற ரீசன் ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ். அது எப்போ நடக்கும்? நம்ம நாடு வந்து இன்னும் அவங்க சொன்ன மாதிரி ஏழை நாடு தான். அந்த ஏழை மக்களை முதல்ல உயர்த்தி அமெரிக்கா நிலைக்கு நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் போனால்தான் அந்த பிளாஸ்டிக் கார்டை நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஓவர் நைட் இப்படி ஒரு அறிவிப்பு வந்தது தான் வந்து பிரச்சனை. உங்களுடைய நோக்கங்கள், உங்களுடைய கோல்ஸ் எல்லாம் வந்து உயர்ந்ததாக இருந்தாலும் அதனுடைய இம்ப்ளிமெண்ட் பண்ற இடத்துல வந்து பிரச்சனை இருக்கு. ஓவர் நைட் இதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லை அப்படின்றதான் அவங்க சொல்லக்கூடிய. அது உண்மைதான், அதுக்கு நானும் மதிக்கிறேன். ஆனால் கேஷ் பிளாக் பண்ணல. அவங்க வந்து வெறும் 500,000 rupees நோட் மட்டும்தான் பிளாக் பண்ணியிருக்காங்க, டிரான்சாக்ஷன்ஸ் பிளாக் பண்ணல. ஏடிஎம் கார்டு இருக்கிறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குன்னு நான் நினைக்கல. ஏன்னா அவங்க எல்லாமே வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இல்லைனா கார்டு வச்சு யூஸ் பண்ணுறாங்க. கார்டு இல்லாதவங்களுக்கும் பேங்க்குக்கு போனால் க்யூவில் நிற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த க்யூன்னு யாரு கண்டுபிடிச்சாங்க? அந்த க்யூல வந்து மைக் வாங்கிட்டு பேசுறாங்க. ஒரு குறிப்பிட்ட பொருளாதாரம் இல்லை சம்பளம் வாங்குறவங்களுக்கு தான் அவங்க பேசுறது எல்லாமே சரி வரும்.
அன்றாடமா கூலி வேலைக்கு போய் அந்த கூலியில அவங்களும் பேங்க்குக்கு போயிட்டு காசு வாங்க முடியும். இருங்க நான் சொல்றேன் கேளுங்க, அதுக்கப்புறமா நீங்க பேசுங்க. அன்றாடம் கூலி வாங்கி சாப்பிட்ற மனிதர்கள் 5வது நாளே, நான் வந்து இருக்கிறது தரமணியில், அங்கே எல்லாருமே அந்த வேற்று மாநிலத்திலேருந்து வந்து கட்டிட தொழிலோ அந்த மாதிரி ஏதோ ஒரு கூலி தொழிலுக்கு போகிற மக்கள் வந்து அதிகமாக புழங்குற பகுதி எங்கள் பகுதி. அங்கே ஒரு சில்லறை வணிக கடையில் தான் நான் இருந்து பார்த்துட்ருக்கேன். காலையில் 5 மணிலேருந்து நான் பொதுமக்களை சந்திக்கிறேன், இரவு 11 மணி வரைக்கும். அங்கே வந்து ஒரு நாளைக்கு பொருள் ஒரு குடும்பத்துக்கு வாங்குறது 20 ரூபா 25 ரூபாய்க்கு தான் ஒரு குடும்பத்துக்கான பொருளே டெய்லி வாங்குவாங்க. 2 ரூபாய்க்கு பூண்டு, 3 ரூபாய்க்கு மிளகாய், இப்படி தான் வாங்கி அவங்க குடும்பங்கள் நடக்கும். டெய்லி பால், ஒரு சின்ன பாலை வாங்கி தான் 10 பேர் குடிப்பாங்க. கவர்மெண்டினுடைய நோக்கங்கள் இந்த அறிவிப்பின் மூலமாக நிறைவேறக்கூடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நிறைவேற வாய்ப்பு இருக்கு. இப்போ கொஞ்ச நாள் வந்து இது இப்படி கஷ்டமா இருந்தாலும் நிறைவேறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொதுவா வந்து நிறைய பேர் இப்போ சவுத் சைட்லாம் வந்து என்னன்னா வீட்டில் நிறைய பணம் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்போ வந்து 2.5 லட்சம் வரைக்கும் வந்து நம்ம டெபாசிட் பண்ணிக்கலாம். ஆனா அது வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து அக்கௌண்ட் ஆரம்பிக்காம இருக்கிறாங்க. அவங்களுக்கும் இது வந்து ரொம்ப சிரமமா இருக்கும். அப்புறம் வந்து இவங்க சொல்ற மாதிரி இவங்க சொல்றாங்க சில்லறை வணிகம் பாதிக்கப்படுது. கண்டிப்பாவே சில்லறை வணிகம்லாம் ரொம்ப பாதிக்கப்படுது. ஆனா நம்ம வந்து முன்னாடி வந்து 20 ரூபா பொருளுக்கு யாருமே வந்து 500 ரூபாய் நோட்டை வந்து முன்னாடி நீட்டிருப்பாங்க அப்படின்றது வந்து இங்க நம்ம கேள்விக்குறியா இருக்குது. அப்போ 500 ரூபாய் நோட்டை நம்ம நீட்டும் போது முன்னாடி 400 ரூபாய்க்கு சில்லறை தந்திருப்பாங்க அவங்க. 20 ரூபாய்க்கு கொடுக்க முடியாது, அதுதானே பிரச்சனை. நான் வந்து ஸ்லம் ஏரியாலேருந்து வரேன். நுங்கம்பாக்கம் ஃபுல்லாக ஸ்லம் ஏரியா. அந்த இடத்துலேருந்து வரேன். தினமும் பெண்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்புலேருந்து வரேன், பெண்கள் அமைப்புலேருந்து. அப்படி இருக்கும்போது ஒரு இந்த அறிவிப்பு அறிவிக்கிறோன்னா அது முன்னேற்பாடு செஞ்சுட்டு தானே அறிவிக்க முடியும். நீங்கள் சிகரெட்டை வெளியிடுறது எப்போனாலும் வெளியிடுங்க, ஏற்பாடு பண்ணிவிட்டு. முதல்ல 2000 ரூபாய் அச்சடிச்சது 1000 500 முதல்ல அச்சடிச்சிருக்கு. முதல் தேவையே நம்ம 500 தான் எடுத்துகிட்டு போக முடியும், 100 ரூபாய் எடுத்துகிட்டு போக முடியும். 100 ரூபாய் தட்டுப்பாடு இருக்குது, 500 ரூபாய் தட்டுப்பாடு இருக்கும்போது 2000 ரூபாய் வச்சுட்டு பொதுமக்கள் சின்ன சின்ன குடும்பத்தில் இருக்க பெண்கள் என்ன போய் பேங்க்ல டெய்லியும் ஸ்வைப் பண்றது தெரியாது, ஏடிஎம் கார்டுனா என்னன்னு தெரியாது. பாமர மக்கள் கிட்ட எப்படி இது வந்து செல்லுபடியாகும்? பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கு அப்படின்றத ஒத்துக்கிறாங்க. ஆனா இது வந்து தற்காலிகமானது அப்படின்னு பதிவு செய்யறாங்க. அல்லது உங்களுக்கு இருக்கக்கூடிய வசதிகளை நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கல, நீங்க வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணல போஸ்ட் ஆஃபீஸ்ல, இல்ல உங்களுக்கான டெபாசிட் அமௌண்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சு நீங்க வந்து அந்த வசதிகளை பயன்படுத்திக்கலன்னு சொல்றாங்க. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், பேங்க்கில் வந்து இப்போ ஒரு வாரத்துக்கு 20,000 எடுத்துக்கலாங்கிறாங்க. ஆனால் எத்தனை பேங்க்கில் அதை கொடுக்க முடியுது? கிடையாது. இங்கே சென்னையில் ஒன்றும் தெரியல. ஆனால் ஊர் சைடில் பார்த்தீங்கன்னா பேங்க்லேருந்து எடுக்கக்கூடிய அமௌண்ட்டுன்னு பார்த்தா 4000 ரூபாய்க்கு மேலே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த 4000 ரூபாய்க்கு கூட அவங்க ஒரு நாள் ஃபுல்லாக நிற்கணும். சில கிராமங்கள்லேருந்து வந்து தான் எடுக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், வங்கிகளை பற்றி அந்த அளவுக்கு வங்கி வசதியெல்லாம் நிறைய இன்னும் இல்லாத கிராமங்கள் தான் நிறைய இருக்குது. அப்போ அவங்களுக்கெல்லாம் பணம் எப்போ போய் சேரும்? அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? இன்னொன்று, பெண்கள் வந்து நிறைய பெண்கள் கெப்பாசிட்டி அதிகப்படுத்தினாலும் 50,000 ரூபாய் போட்டால் பேன் கார்டு கேட்கலாம். யார்கிட்டையும் பேன் கார்டு அவ்வளோவா இருக்காது. 49,000 ரூபாய் போட்டால் தான் போட முடியும். அப்படி இருக்கும்போது அந்த பேன் கார்டு எங்கே போய் வாங்குவாங்க? இப்போ ஏடிஎம் எங்கே வாங்குவாங்க? நிறைய பெண்கள், எல்லாம் ஏழை பெண்கள் அதெல்லாம் வச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. இன்னொன்று, பெண்கள் வந்து கணவருக்கு தெரியாமல் சேர்த்த நிறைய பணம் அவங்களுக்கு எங்கே கொண்டு போய் சேர்க்கணும்னு தெரியாது. அதனால் குடும்பத்தில் அடுத்தது பிரச்சனைகள் வரும். இல்லை, இன்னொன்று, வாரக்கூலி வாங்குறவங்க அவங்க இதில் பயங்கரமாக பாதிக்கப்படுறாங்க. கட்டட தொழில் செய்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வாரக்கூலி வாங்குறவங்க. அந்த வாரக்கூலியை அவங்க என்ன பண்ண முடியும்? அவங்க போய் பேங்க்கில் நிற்கணும்னா அவங்களோட அடுத்த நாள் கூலியை அதனால் இழக்கிறாங்க. பேங்க்கில் போய் நின்று தான் மாற்ற முடியும். அது ஒரு பிரச்சனை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வெளி மாநிலத்துலேருந்து இங்கே வந்து தங்கி இருக்கிறவங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்கும்? ஆதார் கார்டை சப்மிட் பண்ணுங்கன்றீங்க, அதுன்றீங்க. அவங்களுக்குலாம் என்ன ஆதாரம் இருக்கும்? அவங்களுக்குலாம் ஒரு ஆதாரமும் இல்லை. அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? நான் ஆதார் கார்டை வாங்குங்கன்னு சொல்லி அரசு பல மாதங்களாக சொல்லிட்டு தான் இருக்கு. ஆதார் கார்டு சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த அடிமட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த நியூஸ் எப்படி தெரியும்னு கேட்குறேன். இன்னும் சொல்ல போனால், எங்கள் வீட்டுக்கு கூர்க்கா வருவாங்க இல்லையா, அவர் சொல்கிறாரு, இதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கையில் ஒரு அமௌண்ட்டை வச்சுட்டு இதை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலங்கிறாரு. கூலி தொழிலாளர்கள்ல எஸ்பெஷலி தமிழ்நாடுல நிறைய பேர் வந்து வெளி மாநிலங்கள்ல இருந்து கூலி தொழிலுக்காக வந்தவங்க தானே தவிர உள்ளூர்ல இருந்து பண்றவங்களை விட அவங்க கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறாங்க. அவங்க கூலி வாங்கி அதை அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணி அதை அவங்க ஃபேமிலி வெளி மாநிலத்துல எடுத்து தான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ புதுசா கொண்டாந்துருக்காங்க பேங்கிங்ல. இப்போ வந்து நான் வந்து உங்க அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணோன்னா உங்க கையெழுத்து போட்ட ஒரு லெட்டர் வேணும். இப்படி வந்து புவனேஸ்வரிங்கிறவங்க இவ்வளோ காசு எடுத்துட்டு வராங்க, அவங்களோட ஐடி கார்டு இது, என்னுடைய பெர்மிஷனோட தான் என் அக்கௌண்ட்ல வந்து காசு டெபாசிட் பண்றாங்கன்ட்டு நான் ஒரு லெட்டர் எடுத்துட்டு வந்தால் தான் காசு அக்செப்ட் பண்ணுவாங்க. ஊர்ல இருக்கிற அப்பா அக்கௌண்ட்ல எப்படி காசு போடுவாங்க? ராஜஸ்தான்ல இருந்து வந்து இங்க கூலி தொழில் பண்றாங்க, பீகார்ல இருந்து வந்து இங்க கூலி தொழில் பண்றாங்க. அவங்க வந்து எப்படி காசு அனுப்புவாங்க? இவங்க அனுப்புறாங்கன்ற காசை நம்பி உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு எப்படி போகும்? இதனுடைய அவசியம் என்னங்கிறதே யாரும் இன்னும் சொல்லலை.
இப்போதைக்கும் இதெல்லாம் நல்லதுக்கு தான் நடக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போ நம்ம வீட்டில் மட்டும் பிரச்சனை இருக்குன்னு இருக்கும்போது பக்கத்து வீட்டில் போய் கேட்டால் ஹெல்ப் யாரும் பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போது ஹியூமனிட்டி இருக்குது. இப்போ இவங்க சொல்கிறாங்க அவங்க குர்கா வந்து என்ன பண்ணணுன்னே தெரியலன்னு சொல்கிறாங்க. கைட் பண்ணுறதுக்கு இவங்க இருக்காங்க. நிறைய பேருக்குமே இப்போ நாட்டு பிரச்சனை இது. ஸோ எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க. இன்றைக்கி காசு இல்லைன்னா ஓகே நாளைக்கு தாங்க அந்த சிச்சுவேஷனில் தான் எல்லாரும் இருப்பாங்க தவிர நீ இப்போ இன்றைக்கி நைட்டு நீ பே பண்ணாதான் இது நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் யாருமே இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் பத்தாம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கும்போது அவன் வந்து ஒரு ஆவரேஜாக 8 hours படிக்கலாம். ஆனால் ஃபைனல் எக்ஸாம்ஸ் வரும்போது நம்ம குழந்தையா இருந்தாலும் ஒரு நாளைக்கு 12 hours to 16 hours நம்ம படிக்க வைக்கிறோம். அது கஷ்டம்தான், அது நம்மளுக்கும் தெரியும். இருந்தாலும் நம்ம பண்ணுறோம் நாளைக்கு நல்லது நடக்கிறதுக்காக. ஸோ ரிசல்ட் வந்தப்போ யாரும் ஹாப்பியாக இருப்பாங்க. எங்கள் பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பார்க்குறோம் வாரா கடனில் எதுவுமே வரல. நாங்கள் வரும்னு எதிர்பார்த்தோம். இதுவரையும் இந்த ஒரு எக்ஸசைஸ்னால வாரா கடனில் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும், ரெக்கவரி வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இது வரைக்கும் வாரா கடனில் யாரும் தப்பி தவறி மறந்து போய் கூட அந்த அக்கௌண்ட்ல வந்து போடல அவங்க. இந்த வாராக்கடன்கள் தவிர இங்க நடந்திருக்கு நாடு முழுக்க 40 கொலைகள் நடந்திருக்கு. வெறும் இந்த டிமானிட்டைசேஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு அப்புறமா 40 இறப்பு நடந்திருக்கு. அத்தனை இறப்புமே தள்ளுமுள்ளிலையோ அடுத்தவன் அடிச்சு புடுங்கியோலாம் நடக்கல. எல்லாமே நெஞ்சு வலிச்சு மனசு உடைஞ்சு மனம் நொந்து தற்கொலை பண்ணியோ அல்லது அந்த மாதிரியான இறப்புகள் தான் இந்த 40 படுகொலைகளும். இப்போ இந்த ஒரு முடிவு நிறைய பேர் சாகலாம். பசங்க வந்து நல்லா படிச்சாதான் முன்னுக்கு வருவாங்க, பசங்க கஷ்டப்பட்டாதான் முன்னுக்கு வருவாங்கன்னு சொல்றாங்க. கஷ்டப்பட்டா பேங்க்குக்கு போய் ரொம்ப நேரமா இல்லைங்க, நல்லது நடக்கலாம். ஒரு நிமிஷம் உங்க கருத்தை பதிவு செஞ்சுட்டு சொல்லிடுங்க. நான் கஷ்டப்படலன்னு நான் சொல்லல. அந்த கஷ்டத்தை நான் மதிக்கிறேன். ஏன்னா நாளைக்கு நல்லது நடக்கும் தான். அது வந்து நம்ம கொஞ்சம் பேஷண்டா இருக்கணும். அப்பதான் வந்து எல்லாமே வெளியே வரும் நான் சொல்றேன். சொல்றாங்க 10 நாள்ல வெளியே வந்துடாது, இன்னும் காத்திருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே அந்த நம்பிக்கை அப்படியே இருக்கட்டும். அது நல்லதா முடிஞ்சா ரொம்ப நல்லது. ஆனா இந்த நாடு நல்லா இருக்கணும், இது ஒரு நல்ல திட்டம், அதுக்காக 40 பேர் சாகுங்கன்னு சொல்ல உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தா? அப்படின்ற கருத்தை அவங்க உரிமையை யார் கொடுத்தது? மாற்று ஏற்பாடுகள் இருந்துகிட்டு தான். அந்த 40 பேர்ல 1 minute அந்த 40 பேர்ல 40 பேரும் சாதாரண 100 நாள் வேலையில இருக்கவங்க, பென்ஷன் வாங்கக்கூடிய முதியோர்கள், சாதாரண பெண்மணிகள். எனக்கு தெரிஞ்ச முதுகரையில வந்து ஒரு பெண் வந்து வரிசையில் நின்னதுனால கால் உடைஞ்சு இறந்து போயிருக்காங்க. கால் உடைஞ்சு நிக்க முடியல, ஒண்ணுக்கு போறதுக்கு வசதி இல்லை, யூரின் பண்றதுக்கு வசதி இல்லை. இது மாதிரி நிறைய குளறுபடிகளோட நீங்க கருப்பு பணத்தை பிடிங்க வேணாங்களா? எல்லாரையும் ஏன் திருடர்களாக மாற்றுகிறீர்கள்? எல்லாரையும் ஏன் ஒரு குற்றவாளி மாதிரியான குற்ற பரம்பரை மாதிரியான மனநிலைக்கு தள்ளுறீங்கிறது தான் இப்ப கேள்வி. HR மேனேஜரா இருந்தா பிரச்சனை இல்ல, அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாம அவங்க வாழ்றாங்கன்றது உண்மை இல்ல. நீங்க சொல்ல மாதிரி ஒரே கஷ்டத்துல யாருனாலையும் இருக்க முடியாது, நான் அதுக்கு ஒத்துக்கிறேன். ஆனா எதுக்குமே ஆல்டர்னேஷன்ன்றதே கிடையாதுன்றது இல்ல. அவங்க சொன்ன மாதிரி 5 ரூபாய்க்கு பொருள் வாங்குறவங்களா இப்போ கவர்மெண்ட் மெஸ்ஸஸே அவைலபிள்ல இருக்கு. 5 ரூபாய்க்குள்ள நீங்க சாப்பிட்டு வரலாம், இல்லன்ட்டெல்லாம் இல்ல. இன்னொரு பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே இதெல்லாம் செய்யறதுக்கு சாப்பாடுக்காக தான். மேடம் என்னோட கேள்வி, நீ 5 ரூபாய்க்கு போய் சாப்பிடுன்னு சொல்ற உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்ததுன்னு கேக்குறேன். நான் 5 ரூபாய்க்கு சாப்பிட விரும்பல, நான் ஒரு 50 ரூபாய்க்கு சாப்பிட விரும்புறேன். என்கிட்ட 50 ரூபாய் காசு இல்ல. இல்ல இது ஒரு கிரைசிஸ் பீரியட், இத வந்து இப்படிதான் கடந்தாகணும் அப்படின்னு முன்வைக்கிறாங்க. கிரைசிஸ் பீரியட் வந்து இந்த கிரைசிஸ் பீரியட் 120 கோடி மக்களுக்கும் பொருத்தமா இருந்தா ரொம்ப நல்லது. ஒரு 20% மக்கள் அதை பத்தி கவலையே படல, அவங்களாம் ரொம்ப சந்தோஷமா நல்லா இருக்காங்களே. 80% மக்களுக்கு மட்டும் எங்க அந்த கிரைசிஸ் இல்ல. கவர்மெண்ட்ல கொண்டு வந்திருக்கிற முடிவு நல்ல முடிவு. இதனால வந்து நாளைக்கு டெஃபினட்டா கள்ள பணத்தை உள்ள கொண்டு வரலாம். இதனால ரியல் எஸ்டேட் டெஃபினட்டா குறையும், தங்கம் விலை குறையும், விலைவாசி குறையவும் வாய்ப்பு இருக்கு, எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா எல்லாருடைய ஒரே கருத்து என்னன்னா, நாட்டு மக்களை இவ்வளவு கஷ்டப்படுத்தி தான் கருப்பு பணத்தை கொண்டு வரணும்னு இல்லை. 2 daysக்குள்ள எல்லா எஃபர்ட்ஸ் எடுத்து எல்லா ஸ்டெப் எடுத்து ஆல்டர்னேட்டிவ் கரன்சி வந்திருந்ததுன்னா பொதுமக்கள் இவ்வளவு கஷ்டத்துக்கு ஆளாக மாட்டாங்க. டிசிஷன் எடுத்தது கரெக்டான டிசிஷன். 2 நாள் ஜனங்களை கஷ்டப்படுத்தினது தான் கஷ்டம். 2 நாள் பேங்க் வந்து ஒரு நாள் பேங்க் க்ளோஸ் பண்ணாங்க, 2 நாள் ATM க்ளோஸ் ஆயிருந்துச்சு. இப்போ மக்கள் என்ன நம்பிக்கையில இருந்தோம்? இவங்க உடனே எல்லா புது நோட்டை எல்லாம் வந்து கொண்டு வந்து இறக்கிடுவாங்க, பண்ணிடுவாங்க. ஒரு சிம்பிள் கணக்குங்க, 2000 ரூபாய். அதுக்கு அடுத்து வால்யூஷன் வந்து ஒரு 100 ரூபாய். நீங்கள் கடையில் போய் கொடுத்தீங்கன்னா எப்படி சேஞ்ச் கொடுப்பாங்க உங்களுக்கு? நீங்கள் 500 ரூபா வாங்கினா கூட 1500 ரூபா கொடுக்க அவங்ககிட்ட ஏது நோட்டு? நீங்கள் இறக்கி இருந்தா தானே. அப்படிதான் மக்கள் எல்லாருமே நம்பினாங்க. படித்த மக்கள் எல்லாம் நம்பினது அதுதான். நாங்கெல்லாம் கூட மோடியை நம்பணும். இந்த 2 நாளையில வந்து கண்டிப்பா வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும், பைசா வந்து கொண்டு. ஆனா அது இல்லை, இன்னைக்கு வரைக்கும் சால்வ் ஆகல. எப்ப சால்வ் ஆகணும் தெரியாது. அந்த 500 ரூபா நோட்டுங்க புதுசா வந்து அந்த 2 நாளைக்குள்ள கொண்டு வந்திருந்தா இந்த பிளானை வந்து எவ்வளவு அழகா கொண்டு போயிருக்கலாம். இம்ப்ளிமெண்டேஷன் சுத்தமா சரி கிடையாது. அதனாலதான் இவ்வளோ பிரச்சனைகளுமே. 8th தேதிக்கு அப்புறம் தான் சொன்னாங்க. ஸோ லக்கியாக என்னென்னா எல்லாமே பேங்க்லேருந்து பணத்தை எடுத்து எல்லாமே கொடுத்துட்டோம். ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, ஆட்டோ சார்ஜு
இல்லை கிளாஸஸ் போகிறதுக்கு பால்காரம்மா பூக்காரம்மாக்கு கொடுத்தாச்சு, எல்லாமே கொடுத்துட்டோம். 8th நைட் தான் சொல்கிறாங்க, கையில் 2000 தான் இருந்தது. எனக்கு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் தெரியல, நான் கார்டு யூஸ் பண்ணுவேன். ஸோ பெரிய கடைங்களில் போய் கார்டு போட்டு நாங்கள் வந்து காய்கறிகளோ மற்றதை வாங்கிக்கிட்டோம். கவர்மெண்ட்டுடைய எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் முதலில் நிற்பது வங்கி ஊழியர்கள் தான். இதுவரைக்கும் நம்ம எத்தனை ஸ்கீம் பார்த்துருக்கோம். ஜன்தன் யோஜனா, கேஸ் வாங்குறது, நமக்கு வாட்ஸ்அப்லேயே இது வரைக்கும் நிறைய மெசேஜ் பரவலாக வந்துட்டுருக்கு. கவர்மெண்ட்டோட ஒவ்வொரு முன்னேற்றமான கொள்கை எது வந்தாலும் அதுக்கு முன்னால் நிற்பது வங்கி ஊழியர்கள் தான். இந்த தருணத்தில் பொதுமக்களும் அரசாங்கமும் வங்கி ஊழியர்களுக்கு ஒரு 4 நாள் லீவ் வந்ததுன்னா எப்போ பாரு வங்கிகளுக்கு லீவு அப்படின்னு குறையா பேசின பொதுமக்களும் அரசாங்கமும் இந்த தருணத்தில் வங்கி ஊழியர்கள் நாங்கள் செய்கிற இந்த சேவைகளையும் நாங்கள் படுற கஷ்டங்களையும் புரிஞ்சிட்டு இருப்பாங்க. டெஃபினட்டாக அது புரியறதுக்கான இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற மாதிரி நாங்கள் நினைக்கிறோம். எனக்கு வந்து ரிசர்வ் பேங்க்கினுடைய கவர்னர் கையெழுத்து போட்டு இந்த நோட்டை நீ எங்கே எடுத்துகிட்டு போனாலும் நாடு முழுக்க செல்லும் அப்படின்னு ஒரு ப்ராமிசரி நோட் மாதிரி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ரூபா நோட்டு ஒரே நைட்டில் செல்லாதுன்னு சொல்லி ஒரு அறிவிப்பை நாட்டு மக்களுக்கு சொல்கிறதுங்கிறது எந்த சட்டத்துக்கு கீழே வரும், என்னுடைய உரிமை பாதிக்கிற அந்த விஷயங்களில் என்ன மாதிரியான நிவாரணம் கிடைக்குங்கிறது முதல்ல எனக்கு ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்குது. ரிசர்வ் பேங்க் கவர்னர் கையெழுத்து போட்டு தான் கொடுத்தாரு, இது எங்கே வேணா எடுத்துகிட்டு போங்கம்மா இது செல்லும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாரு. ஆனால் அடுத்த நாள் காலையில் விடிஞ்சோடனே பார்த்தா அது செல்லலைன்னு சொல்கிறாங்க. அப்போ இது என்ன மாதிரியான நடவடிக்கை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வியா இன்னும் மனசுல இருந்துட்டே இருக்கு. இது சட்ட ரீதியாக அவரை உட்படுத்த முடியுமா அப்படிங்கறது கூட சிந்திக்க வேண்டியிருக்கும். அப்ப இந்த மாதிரியான முன்னேற்பாடுகள் எதுவுமே பண்ணாத ஒரு அரசாங்கத்து சம்பந்தமா எனக்கு வந்து கேள்விகள் நிறைய இருக்கு. இதெல்லாம் தாண்டி வேற எந்த திட்டமும் செய்யாத ஒரு விஷயத்த இந்த திட்டம் இதை கொண்டு வந்தது மூலமா செஞ்சிருக்காங்க. மக்களுடைய உணர்வுகளோட விளையாடுற ஒரு விஷயம் இதுல நடந்திருக்கு. இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என் குழந்தை இப்போ தான் 5ஆம் கிளாஸ் படிக்குது. அந்த குழந்தைக்கு நாங்கள் வந்து சேவிங்ஸ் பற்றி சொல்லி கொடுக்குறோம். சேர்த்து வைக்கிறத பற்றியோ ஒரு டப்பால் நீ ஒரு ரூபாயா சேர்த்து வைப்பா காலத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி வைக்கிறோம். போன முறை என்னுடைய பிறந்தநாள் வந்த பொழுது என் குழந்தை வந்து நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு, வீட்டில் எல்லாத்துக்கும் கொடை இருக்கு, ரெயின் கோட் இருந்தது, எனக்கு இல்லாமல் இருந்தனால குழந்தை வந்து ஒரு கொடையும் ஒரு வாட்சும் எனக்கு வாங்கி கொடுத்தது தான் சேர்த்து வச்ச பணத்துலேருந்து. என்னுடைய பிறந்தநாள் நேற்று வந்துச்சு. இந்த நேற்று வந்து பிறந்தநாளுக்கு மகன்கிட்ட காலையில் எந்திரிச்சோ என்னடா கொடுக்க போகிற அம்மாவுக்குன்னு கேட்குறேன். அவன் சொல்கிறான் நீ தான் என் உண்டியில் உடச்சி எல்லாத்தையும் எடுத்துட்டியம்மான்னு சொல்கிறான். உணர்வு அங்கே உடையுது. குழந்தைங்களை கூப்பிட்டு வேளாங்கண்ணிக்கு ஒரு வேலை என்னுடைய அலுவலக விஷயமா தான் போயிருக்கிறேன். அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது, ஆனால் கார்டில் பணம் இல்லை. என்னுடைய எல்கேஜி படிக்கிற 4 வயசு குழந்தை பீச் ஓரத்தில் விற்றுக்கிட்டு இருக்க பஞ்சு மிட்டாய் கேட்குது 10 ரூபா காசுக்கு. அந்த 10 ரூபாய்க்கு எனக்கு வந்து கொடுத்து அந்த குழந்தைக்கு பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுக்க முடியல. ஆனால் நான் வந்து பெரிய 3 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு தங்கியிருக்கேன். என்னால் பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுக்க முடியல குழந்தைக்கு. இது என்ன மட்டும் நான் சுற்றி பார்க்குறேன். எல்லா தாய்மார்களுக்கும் எல்லா பெற்றோர்களும் அவங்கவுங்க குழந்தைங்களை சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அந்த கடற்கரையோரத்தில். இது மாதிரி என்னை வந்து நீ இதுக்கெல்லாம் உட்படுத்தணும், நாட்டு நலனுக்காக நீ இதெல்லாம் செய்யணும், ராணுவத்தில் ராணுவத்தில் மிலிட்ரிக்காரெல்லாம் கஷ்டப்படலையா, நீ ஏன் கஷ்டப்பட மாட்டேங்கிறேன்னு என்னை கேட்குறதே கூட எனக்கு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, பெரிய ஒரு பிரச்சனையாக மாறுது. இங்கே பெண்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து பெண்களை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி விஷயங்கள் பதிவு பண்ணுற அதே சமயம் தயவு செய்து குழந்தைகளை கூப்பிட்டு கேளுங்க. எத்தனை வீடுகளில் உண்டியல்கள் உடைக்கப்பட்டிருக்கு, எத்தனை கனவுகள் அந்த குழந்தைகளோடதெல்லாம் உடைக்கப்பட்டிருக்குங்கிறதையும் சேர்த்து அவங்க பேசுவாங்க. இப்படி மக்களுடைய உணர்வுகளை பாதிச்சு ஒரு ஒட்டுமொத்த ஜனங்களுடைய உணர்வுகளையும் பாதிச்சு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி நம்ம துண்டு கருப்பு பணத்தை பிடிக்க முடியாத ஒரு கையாளாகாத அரசாங்கத்துக்கு நம்ம என்ன கேள்வி கேட்க முடியும்? இது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏடிஎம் மிஷின்ஸை ஏன் அவங்க வந்து ப்ரிப்பேர்டாக வைக்கலாம்? அந்த தொழில்நுட்பத்தை சரி பண்ணியிருக்கலாம் இல்லையா? ஓரளவுக்கு இன்றைக்கி ஏடிஎம்மில் இவ்வளோ பேர் நிற்கிற அந்த கியூ, இப்போ இவங்க இந்த ஏடிஎம் கார்டு வச்சிருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலான்றவங்க இப்போ அவங்களும் தானே பாதிக்கப்படுறாங்க. அட்லீஸ்ட் அந்த தொழில்நுட்பத்தையாவது சரி பண்ணியிருக்கலாம்ல, அதை கூட ஏன் செய்யலை? சிச்சுவேஷன்னா ஏடிஎம்ல ஃபில் பண்ணல, லோட் பண்ணலங்கிறாங்க. லோட் பண்ணலங்கிறது எங்களுக்கு காசு கொடுத்தா தாங்க நாங்க லோட் பண்ண முடியும். அதான் எங்களுக்கு காசு கொடுத்தா தான் முன்னேற்பாடாக இல்ல அப்படின்றதுதான் நீங்களும் பதிவு செய்றீங்க, அவங்களும் பதிவு செய்றாங்க. ஒரு வங்கி ஊழியரா நான் சொல்றேன், அவங்க சொன்னாங்க 9 மணி வரைக்கும் வந்து பேங்க் எல்லாம் ஒர்க் பண்றாங்கன்னு. நான் எதுக்காக ஒர்க் பண்ணணும்? நம்மளுக்கு வந்து பேங்க்ல எம்ப்ளாயீஸ்க்குன்ட்டு எங்களுக்கு ரூல்ஸ் இருக்கு. பைபார்டைட் செட்டில்மெண்ட் இருக்கு. 10 மணி வரைக்கும் வேலை பார்த்தா போதும்னு இருக்குது. கேஷ் கவுண்டரை 4 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடலான்னு இருக்குது. ஆனா கேஷ் கவுண்டரை நான் 4 மணிக்கு க்ளோஸ் பண்ண முடியாது. அதுலயும் ஒரு செக் வச்சிருக்காங்க, 4 மணிக்குள்ளார பிரான்ச்குள்ளார வர கஸ்டமர்ஸை மட்டும் முடிச்சு வெளியே அனுப்பிட்டா போதும். நான் 4 மணி வரைக்கும் பிரான்ச்குள்ளார வர கஸ்டமர்ஸ்க்கு உட்காந்து சர்வீஸ் தரும், 8:30 மணி வரைக்கும் சர்வீஸ் தரும். அதுக்கு அப்புறமா உட்காந்து நான் சொன்னதே தான், அகெயின் டினாமினேஷன் டேலி ஆகணும், கையில் வாங்கின கேஷ் டேலி ஆகணும், நாங்கள் போடுற ஸ்க்ரால் டேலி ஆகணும், சிஸ்டமில் இருக்கிற அமௌண்ட் டேலி ஆகணும். எல்லாத்தையும் டேலி பண்ணிட்டு ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட், எங்களுடைய ஹெட் கேஷியரு ராத்திரி 3 மணிக்கு பிரான்ச்சை விட்டு கிளம்பி இருக்கிறாங்க. காலையில் 4:30 மணிக்கு சவுகார்பேட்டிலேருந்து தாம்பரம் தாண்டி போகணும். தாம்பரத்துக்கு காலையில் 4:30 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு கெய்சர் போட்டு குளிச்சுட்டு பல் தேய்ச்சிட்டு அடுத்த நாள் எழுந்து வந்து உக்காந்தா கஸ்டமர் வந்து முன்னாடி நின்றுட்டு என்னையா நீ வந்து 2000 ரூபா தர என்ன பண்ணுற என்ன ஏற்றுன்னு
கஸ்டமர்ஸ்க்கு வேற என்ன, மக்களுக்கு வந்து நாங்க தான் ஏதோ மோடியை வந்து நீங்க இப்படி ஒரு திட்டம் போடுங்கன்னு சொன்ன மாதிரி நேரடியா பாக்குறது உங்களதான், அவங்களுடைய உணர்வுகளை வந்து அவங்க கிட்ட தான் கொட்ட முடியும். இதெல்லாம் எங்க கிட்ட தான் வெடிக்கிறாங்க. திரும்பவும் அன்னைக்கு ராத்திரியும் நாங்க 9:30 வரைக்கும் கேஷை வாங்கிட்டு அகைன் அண்ட் அகைன் I want to note this point, this is moving towards privatization. Private bankல தான் first 12 hours service தரோன்னு கொண்டு வந்தாங்க. இப்போ மக்களுக்கு என்ன தோணும், பிரைவேட் பேங்க்ல சர்வீஸ் தரான். இது டினாமினேஷன்ஸ் கரன்சி செஸ்ட்டுக்கு வந்ததுல இருந்து, ஐ எம் நாட் சப்போஸ் டு சே திஸ், பட் டினாமினேஷன்ஸ் வந்ததுல இருந்து பிரைவேட் பேங்க்ஸுக்கு நல்ல லோயர் டினாமினேஷன் சப்ளை இருக்குது. தாராளமா வெளிப்படையா இது வந்து பிரைவேட்டைசேஷனை நோக்கி போயிட்டு இருக்குது. கீழே இருக்கிற எல்லா மக்களையும் அடிச்சு ஒலையில போட்டுட்டு மேல இருக்கிறவன் கார்ட் பேமெண்ட் 50 நாள்ல கார்ட் பேமெண்ட் பண்ணி பழகுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப கீழே இருக்கிறவனோட நிலைமை என்ன? அவனையும் வேணா பிஓஎஸ் வாங்க சொல்லு. பிஓஎஸ் வாங்குறதுக்கு சட்டப்படி நம்மளுக்கு சிஸ்டமே அலோவ் பண்ணாது கொடுக்கறதுக்கு. இப்போ வந்து என்னுடைய பேங்க்ல 3 நாள் முன்னாடி தான் பிஓஎஸ் அமல்படுத்தி லைக் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது இன்னும் இதுக்கு வரல, கஸ்டமருக்கு கொடுத்த எக்ஸிஸ்டன்ஸ்க்கு வரல. அந்த மாதிரி இன்னும் எத்தனை கவர்மெண்ட் பேங்க்ல பிஓஎஸ்னு ஒரு சிஸ்டமே இல்லாம இருக்குது. எப்படி நீங்க வந்து திடுதிப்புன்னு வந்து நான் டினாமினேஷன் எல்லாத்தையும் கேன்சல் பண்றேன், நீ வந்து கார்டை பண்ணுனா கார்டுக்கு எங்க போவாங்க மனுஷங்க? கார்டை வச்சு என்ன பண்ண முடியும்? அகெயின் அண்ட் அகெயின் அவங்க வந்து பிக் ஷாட்ஸ்க்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்றாங்களே தவிர 2000 ரூபாய் கரன்சி இன்ட்ரடியூஸ் பண்ணதுல இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு வருது பிரான்ச்ல நான் வந்து 8 கோடி ரூபாய் வாங்கிட்டு இருக்கிறேன். முன்னாடி எல்லாம் 1.5 கோடி 2 கோடி வரும். இப்ப 8 கோடி ரூபாய் வாங்குறேன்னா அத்தனை காசையும் நாங்க எண்ணுற அளவுக்கு மிஷின் தந்தீங்களா, கம்ப்யூட்டர் தந்தீங்களா, மனுஷங்க தந்தீங்களா? இது என்னது எக்ஸ்ட்ரா ரிட்டையர் ஆனவங்களோட ஹெல்ப் எடுத்துக்கோங்கன்றாங்க. அவங்க ஹெல்ப்பை எப்படி எடுக்க முடியும்? நாங்கள் வந்து ஒருத்தருடைய அக்கௌண்ட்ல காசு டெபாசிட் ஆகணும்னா எங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும். ரிட்டையர்ட் ஸ்டாஃப் ஃபிங்கர் பிரிண்ட் அக்செப்ட் பண்ணாது சிஸ்டம். இதை பற்றி வந்து எந்த ஒரு எண்ணமும் இல்லாத, எங்களை பற்றின எந்த ஒரு கவலையும் இல்லாத கவர்மெண்ட் எப்படி திடீர்னு வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்ததுன்னா, இது சரியா தப்பான்னு பேசுறதுக்கு எனக்கு உரிமை இல்லை. ஆனால் இது வந்து இந்த என்னது அதை அமல்படுத்தின விதம் வந்து திஸ் இஸ் நாட் ரைட் அட் ஆல். மக்களை வந்து திரும்ப வெளிப்படையாக பிரைவேட்டைசேஷனை நோக்கி கொண்டு போறாங்க. அவங்க சொன்ன மாதிரி 9 மணி வரைக்கும் வேலை பார்க்கறது பிரைவேட் பேங்க்ல தான் முடியும். அங்க போட்டீங்கன்னா காசு வந்து பேங்க் எப்ப திவாலாகணும் நம்மளுக்கு தெரியாது. எப்படி அவங்க ஆர்கானிக் க்ரோத் இன்ஆர்கானிக் க்ரோத்னு எக்கனாமிக்ஸ்ல நிறைய பிரிக்கிறாங்க. அந்த சர்வீஸை வந்து கொடுத்து மக்களை திசை திருப்புறதுக்கும் நிறைய பாலிடிக்ஸ் பண்றதுக்கு மட்டுமே இது கொண்டு வந்திருக்காங்களே தவிர யாரும் வந்து பிளாக் மணி வெளியே வரும்லாம் நம்பாதீங்க. பிளாக் மணி வந்து முழுக்க எந்த பணக்காரனும் 100 ரூபா இது 500 ரூபா 1000 ரூபாயெல்லாம் எந்த பணக்காரனும் வச்சிருக்கல. பிளாக் மணி இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட வேற ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஏழை எளிய மக்களுடைய வயிற்றுல அடிக்கிறாங்க. பல்வேறு துறைகள்ல இருந்து வந்து உங்களுடைய இந்த கடந்த 10 நாட்களை நீங்க எப்படி கடந்து வந்திருக்கீங்க அப்படின்ற உங்களுடைய அனுபவங்களை பதிவு செஞ்சிருந்தீங்க. மிக்க நன்றி. பெண்களுடைய பார்வையில் செல்லாத நோட்டு. கடந்த 10 நாட்களாக மத்திய அரசினுடைய இந்த அறிவிப்பின் விளைவுகளை பெண்கள் எப்படி கடந்து வந்திருக்கிறார்கள்? கல்லூரி மாணவிகள், வங்கி ஊழியர்கள், இல்லத்தரசிகள், துப்புரவு பணியாளர்கள் என பல்வேறு துறையை சேர்ந்த பெண்கள் எப்படி கடந்து வந்திருக்கிறார்கள் என்ற தங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்திருக்கிறார்கள். சிலர் இந்த அறிவிப்பினால் எந்த பலனும் கிட்டப்போவதில்லை என்ற கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். வெள்ளம் போன்ற ஒரு பேரிடர் காலத்தின் பொழுது அரசு நிவாரணம் வழங்கியது. ஆனால் இது போன்ற திணிக்கப்பட்ட முடிவின் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கு என்ன நிவாரணம் அரசு வழங்க போகிறது என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார்கள். ஆனால் சிலர் நாம் ஒரு நல்ல நோக்கத்தை நோக்கி நம்மளுடைய இந்த பயணம் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு சில சிரமங்களை நாம் சகித்துக் கொள்ளதான் வேண்டும் என்ற கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையான விளைவுகள் என்னவாக இருக்க போகிறது என்பதை நாம் காத்திருந்துதான் பார்க்க வேண்டும். வணக்கம்.